அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தந்தையர் தினம், அதுவும் இல்லாமல் சண்டே வேற. ஸோ அப்பாவும் பையனும் வீட்டில் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு சின்ன ஒரு Q&A செஷன் தான் வந்து வைக்க போகிறேன். கொஸ்டின் ஆன்சர் வந்து கேட்க போகிறேன். ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக கேட்டிருக்கேன். நீங்களே பாருங்கள் என்ன கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னு. உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் வந்து என்ன வந்து கிஃப்ட் பண்ணீங்க, உங்கள் குழந்தைங்க என்ன கிஃப்ட் பண்ணாங்க உங்கள் கணவருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம கூட வந்து என்னுடைய பையன் வந்து யோகி வந்து கூட இருக்கான். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிறனால அவன்கிட்ட வந்து அப்பாவை எந்த அளவுக்கு வந்து அவன் புரிஞ்சிருக்கான் அப்படிங்கிறதுக்காக சில Q&A செஷன் மாதிரி கேள்வி வந்து கேட்க போறேன். அவன் எந்த அளவுக்கு கரெக்டாக பதில் சொல்ல போறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து நேற்றே வந்து கேள்விலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து கேட்க போறேன். அவனுக்கு என்ன கேள்வி கேட்க போறோம்னா தெரியாது. இப்பதான் கூப்பிட்டு உட்கார வச்சு இது மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ எந்த அளவுக்கு கரெக்டாக சொல்றான் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப யோகி வந்து நம்ம கூட இருக்காரு. வாங்க யோகி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லாச்சு பாட்டு. லைவ் வந்து சம்மர்ல போட்டது, அதுக்கப்புறம் பார்க்கல. சரி, ஓகே. இப்ப क्वेश्चन போயிடலாமா? போலாம். இன்னைக்கு என்ன டேன்னு சொல்லிருங்க. ஃபாதர்ஸ் டே. ஃபாதர்ஸ் டேனா என்ன? தந்தை தினம். அப்ப தந்தைக்கு பிடிச்சது தந்தையர் தினம். அப்ப வந்து அன்னையர் தினம் மாதிரி தந்தையர் தினம். ஓகேவா? மதர்ஸ் டே மாதிரி. இப்ப மதர்ஸ் டேக்கு வந்து எனக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தீங்க. ஃபாதர்ஸ் டேக்கு நீங்க என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க? சாக்லேட். எப்பவுமே வந்து ஃபாதர்ஸ் டேக்கு ஃபாதர் தான் கிஃப்டே வாங்கி தர மாதிரி இருக்கு. சாக்லேட் வந்து அவங்க அப்பாட்ட காசு வாங்கி அவன் வந்து வாங்கி கொடுத்தான். பரவாயில்ல, அவனால முடிஞ்சதை அவன் செஞ்சிருக்கான். சரி, இப்ப வந்து நம்ம 11 கேள்வி வந்து கேட்க போறேன். அதுல வந்து எவ்வளவு கேள்வி வந்து பதில் சொல்றான் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கலாமா? கரெக்டா பதில் சொல்லணும். அப்பா உனக்கு யார் ஃபர்ஸ்ட்? ஏன் அப்படிதான் கூப்பிடுவியா? ஃப்ரெண்டு, நெக்ஸ்ட் டாட் அப்பா, அதுக்கப்புறம் குலதெய்வம். ஏன் குலதெய்வம்னு சொல்ற? அதனாலயா? நல்லா பேசு, அங்க பார்த்து பேசு. அப்பாவிட்ட பிடிச்ச கேரக்டர் குணம் என்ன? அடுத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா ஓடி ஓடி வாழ்க்கை. அதுல யாருக்கு ஹெல்ப் பண்ணது உனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு? இப்போ ரீசெண்டா தாத்தாக்கு இதாச்சுல, அப்ப வந்து ஓடி ஓடி அவங்க உடம்பு கெடுத்துக்கிட்டு அவங்க ஓடி ஓடி இருந்தால அது பிடிச்சிருந்துச்சு. தாத்தா வந்து அடுத்தவங்கள நம்ம அப்பா அவங்க அப்பாவுக்கு செய்யறாரு. வேற யாருக்காவது செஞ்சிருக்காங்களா அது மாதிரி? தெரியல, நீ கவனிக்கல. செஞ்சிருக்காரு நிறைய. அப்பாட்ட பிடிக்காத குணம் எது? கோபம். ஏன்? என்ன திட்டுவாரு, தப்பு பண்ணா திட்டுவாரு. ஆனா தப்பு பண்ணாம இருக்கணும். அப்பாவோட பெரிய ஆசை என்ன? நான் படிச்சு MBBS ஆகணும்னு ஆசை. MBBSனா டாக்டர். டாக்டர். சரி, வேற ஏதாவது அப்பாவுக்கு சின்ன சின்ன ஆசை இருக்கும்ல, அவருக்கு அது மாதிரி ஏதாவது உன்கிட்ட சொல்லியிருக்காரா? இந்த மாதிரி செய்யணும், இது மாதிரி செய்யணும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? வீடு கட்டணும்னு சொல்லி. சரி, அப்பாவுக்கு அகிலாவை பிடிக்குமா யோகியை பிடிக்குமா? ரெண்டு பேரும். யாராவது ஒருத்தர்னா யார் ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு? யோகி. யோகி. அப்பா அடிக்கடி போடுற ஷர்ட்டோட கலர் என்ன? ஒயிட். அப்பாவோட பிறந்த நாள் எப்ப? April 27. அப்பா மொபைல்ல அடிக்கடி என்ன பாப்பாரு? அடிக்கடியா? Facebook. அதுல என்ன பாப்பாரு அடிக்கடி? நியூஸா இல்ல வேற ரீல்ஸா, எது பாப்பாரு? நியூஸ். அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் எது சாப்பிடுறதுல? பட்டர் நான் பிடிக்கும், குல்ச்சா பிடிக்கும். பட்டர் நானுக்கு வந்து அப்பா வந்து மட்டன் கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடுவாரு. குல்ச்சா வேற ஒண்ணு ஃபேவரட், நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு டிஷ் இருக்கு, அது என்னது? என்ன நீதான் சொல்லணும். சிக்கன். சிக்கன் இல்ல, அப்பா சிக்கனே அவ்வளவு சாப்பிட மாட்டாரு. போன ஆர்டர் பண்ணுவாரு ஹோட்டல்ல. அது என்னது? அவருக்கு பிடிச்சது என்ன? அப்பா செல்லமா அம்மா செல்லமா? ரெண்டு பேரும் செல்லம். அப்பாவுக்கு ஓன்ட்ட பிடிக்காத விஷயம் என்ன? அடம் பண்றது. எதுக்கு அடம் பண்ணுவ? சில ஒண்ணு வேணும்னா அது அடம் பிடிச்சி வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் வீட்டுல சில நேரம் கொஞ்ச நேரம் மட்டும் கட்ட வைப்பேன். அது பிடிக்காதா? சரி, இப்ப அப்பாவுக்கு ஏதாவது விஷயம் சொல்லணும்னா சொல்லலாம். என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபாதர்ஸ் டேப்பா, என்னால எந்த கிஃப்ட் வாங்கி தர முடியல, பெரியவனால எனக்கு வாங்கி தரேன்ப்பா.
ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. பெரிய நாய் வாங்கி கொடுங்க சம்பாதிக்கும் போது. தேங்க்யூ. வெல்கம். இப்ப வந்து யோகி வந்து கொஸ்டின் வந்து கேட்டாச்சு. அடுத்து அவங்க அப்பாவை வந்து கொஸ்டின் கேட்க போறேன். ஸோ என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஏங்க சொல்லுமா. இப்ப யோகிட்ட வந்து ஃபாதர்ஸ் டேக்கு 10 கேள்வி கேட்டேன். ஓகே. அவன் வந்து சொல்லிட்டான். இப்ப அடுத்து உன்கிட்ட கேட்க போறேன். டக்கு டக்குன்னு பதில் சொல்லி பார்ப்போம். தெரிஞ்சா சொல்றேன்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. யோகி உனக்கு யாரு? என்னுடைய காதலின் அடையாளம். யோகியிடம் பிடித்த குணம் எது? பாசமா இருக்கிறது. பிடிக்காத குணம்? சேட்டை பண்றது, புரியாதம் பண்றது, பிடிக்கிறது. யோகியோட ஆசை என்ன? அப்பப்போ ஒரு ஆசை வரும். அதுல வந்து போலீஸ் தான் நிறைய சொல்லுவான். உன்னோட ஆசை என்ன? நான் டாக்டர் ஆகணும்னு ஆசை. யோகிக்கு யார ரொம்ப பிடிக்கும்? அம்மாவை தான் பிடிக்கும். இல்ல, கண்டிப்பா அம்மாவை தான் பிடிக்கும். யோகி ஃபர்ஸ்ட் பார்த்த படம் எது? கார்த்திக் படம். ஃபர்ஸ்ட் பார்த்த படம் கூட்டிட்டு போனது நம்ம. அதான் கார்த்திக் நடிச்ச படம், அந்த குடும்ப படம் ஒண்ணு. பிகில் தானே போனோம். இல்ல ஃபர்ஸ்ட் உளுந்து எந்திரிச்சு போனோம்னா பைக்ல. பிகில் கிடையாது. அதான் பிகில். பிகில் போல. கடைக்குட்டி சிங்கமா? கடைக்குட்டி சிங்கம். யோகிக்கு பிடித்த ஆக்டர்? விஜய். யோகிக்கு பிடித்த டிஷ் என்ன? சிக்கன். யோகி கிட்ட அடிக்கடி திட்டு வாங்குறது எதுக்கு? யோகி அடிக்கடி திட்டு வாங்குறது எதுக்கு? கண்ணாபான்னு குடிக்கிறதுக்கு, அடம் பிடிக்கிறதுக்கு மட்டும்தான். வேற முக்கியமா என்ன பார்க்க கூடாதுன்னு சொல்லுவேன்? கார்ட்டூன் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவேன். அடிக்கடி அவன் சொல்ற சாமி பேர் என்ன? கருப்பு சாமி. எல்லாம் கரெக்டா? தெரியலையே. ஆனா அவன் எப்பவுமே வந்து 2 பேரையும் பிடிக்கும் தான் சொல்லுவான். இல்ல ஆனா அவனுக்கு மனசார ரொம்ப பிடிச்சது அவங்க அம்மா மட்டும்தான். சரி, ஓகே. இந்த ஃபாதர்ஸ் டேக்கு யோகிக்கு என்ன சொல்றீங்க? நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். என்ன வரணும் ஆசை? சர்ஜரியன், பெஸ்ட் சர்ஜரியனா இருக்கணும், எனக்கு அதான் ஆசை. சரி, உங்க ஆசை நிறைவேற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த இன்டர்வியூக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய். இந்த Q&A செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ அப்பாவுக்கும் பையனுக்கும் ரொம்ப பாசம் அதிகம். என்கிட்ட அதிகமாக நைட்டில் தூங்குனதை விட அவங்க அப்பா நெஞ்சில் தான் வந்து அதிகமாக வந்து தூங்கியிருப்பான். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அப்பா பையன் பாண்டிங் வந்து ரொம்ப இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து 2 பேருக்குமே பாசம் அதிகம். ஸோ அது வந்து அவங்க கொஸ்டின் ஆன்சர்லேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் கணவருக்கும் பிள்ளைக்கும் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கேள்விகள், கேம்ஸ் இது மாதிரிலாம் வச்சு இந்த ஃபாதர்ஸ் டேவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. எல்லோருக்கும் நன்றி. வணக்கம்.